Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது பன்னீர் பால்கோவா லட்டு. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இதுக்கு வந்து 250 grams அளவுக்கு நம்ம சர்க்கரை இல்லாத கோவா எடுத்துக்கலாம். இது கூடயே 250 grams வந்து நம்ம பன்னீர் எடுத்துக்கலாம். பன்னீரை வந்து நல்லா கிரேட் பண்ணிட்டு நம்ம நல்லா அதாவது என்ன கடாயில வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் லைட்டா ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம 250 grams அளவுக்கு கோவா எடுத்துக்கலாம். அதாவது சர்க்கரை இல்லாத கோவா, 250 grams அளவுக்கு பன்னீர். இதை வந்து நம்ம நல்லா துருவிக்கலாம். இதுக்கு வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் இருந்தாலே போதும். இது வந்து சுகர் நீங்கள் ஆட் பண்ணலைன்னா கல்கண்டை வந்து பொடி பண்ணியும் நம்ம ஆட் பண்ணலாம். இது கூட மேலே டாப்பிங்ஸ் வந்து நம்ம பிஸ்தா வந்து ஒரு 10 பீஸ் எடுத்துக்கலாம். இதை வந்து 2ஆக உடைச்சி வச்சுருக்கிறேன். இது கூட நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்காக. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம பன்னீரை ஃபஸ்ட்டு திருவிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே திருவி வச்சுக்கோங்க. இப்போ பன்னீரை நம்ம துருவிட்டோம். நம்ம கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். அது ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம், ஏன்னா மாவாலே வந்து நிறையா கீ வரும். அதாவது கீ வந்து மாவாலேருந்து ரிலீஸ் ஆகும். அதாவது ஸ்வீட்லெஸ் பால்கோவா தான் நம்ம மாவான்னு சொல்லுவோம். இந்த சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ இது அப்படியே நல்லா மெல்ட் ஆகிட்டே வரும். நீங்கள் பால்கோவா சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் மில்க் பவுடரில் கூட இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அது வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா பால் 2 லிட்டர் பாலில் நம்ம காய்ச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு கொஞ்சமாக சஃப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்கிற பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. பால்கோவாலேயே வந்து கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும், அதனால் நம்ம சர்க்கரை வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணுறோம். இது நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. நல்லா சுருண்டு வரணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம். பன்னீர் வந்து திருவுனதை நல்லா அப்படியே உடச்சிட்டே வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரிலீஸ் ஆகும். இன்னும் நல்லா அப்படியே இதே மாதிரி செஞ்சுட்டே இருக்கணும். நல்லா சுருண்டு வரணும். இன்னும் வந்து அந்த பதம் இன்னும் வரல. இதை அப்படியே நல்லா இந்த மாதிரி சுருண்டு வர வரைக்கும் நம்ம அப்படியே வதக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு வரும். ஏன்னா நம்ம சஃப்ரான் ஆட் பண்ணதுனால லைட் எல்லோ கலரில் வரும். அப்படியே உதிரி உதிரியாக வர ஸ்டேஜில் நம்ம இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு சுகர் ஆட் பண்ணணும். பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விடுங்க. பார்த்திங்கன்னா நிறையா வந்து நெய் வந்து அப்படியே ரிலீஸ் ஆகி இருக்கும். நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் நெய் விட்டுருக்குறோம். இதிலிருந்தே அதாவது மாவாலிருந்தே வந்து நிறையா ரிலீஸ் ஆகும். இப்போ சஃப்ரானில் இருக்கிற அந்த எல்லோ வந்து அப்படியே எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகி கொஞ்சம் லைட் எல்லோவில் இருக்கும். நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் மாற்றி லட்டு பிடிச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஏலக்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது கையில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். சுவையான பன்னீர் கோவா லட்டு ரெடி. பன்னீர் பால்கோவா லட்டு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இது வந்து என்னென்னா சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்மளே வீட்டில் செஞ்சுக்கலாம். அதாவது கடையில் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் செஞ்சோன்னா இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதாவது ஆயிலோ அதாவது கீ வந்து ஜாஸ்தி வேண்டியதில்லை, நம்மளுக்கு தேவையான அளவு ஊற்றி தான் நம்ம செய்கிறோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். ஒத்தத்தறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். பிறருக்கு உதவி செய்து வாழ்பவனே உயிரோடு வாழ்பவனாவான். அவ்வாறு செய்யாதவன் செத்தவருள் ஒருவனாக கருதப்படுவான்.